என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஊரு கண்ணு உறவு கண்ணு படம் போகுது இங்கே, சுத்தி போட நீங்களும் தான் மறக்காதீங்க. ஊரு கண்ணு உறவு கண்ணு படம் போகுது இங்கே, சுத்தி போட நீங்களும் தான் மறக்காதீங்க. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, மகரம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு. என்னங்க சுத்தி போடுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுது? ஏற்கனவே பட்டாச்சு, பட்ட மரமா இருக்கும். எங்களுக்கு திருஷ்டி பட்டா என்ன படலைனா என்ன, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் ஒரு 50% பேர் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தோம்னு நினைச்சிருப்பேன். கவலைப்படாதீங்க, இனிதான் காலம் ஆரம்பம், உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். மனசை தளர விடாதீங்க. எப்படி மனசை தளர விடவே கூடாது, தைரியமா இருக்கணும். நம்ம சேனல்ல தைரியம் கொடுப்போம். தைரியத்தை நம்புறவங்களுக்கு, நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்யறவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுல இருக்க போது. அதான் ஊரு கண்ணு உறவு கண்ணெல்லாம் படப்போது, சுத்தி போட்டுக்கிறீங்க மாசம் மாசம். இனிமே உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம். இது வரைக்கும் படாத பாடு 7,00,000 காலங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து இப்பதான் விலகி இருக்கு. இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது கோச்சாரத்துல இருக்கு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கும்பம், 2ஆம் இடங்கிறது உங்களுக்கு கும்பம். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் கும்பம். இந்த கும்பத்துல இப்ப பாத்தீங்கன்னா ராகு இருக்க, அப்படி சிம்மத்துல 8ஆம் வீடு கேது இருக்க. அப்ப கோச்சாரத்துல உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. இது என்ன செய்யும்? உங்களுடைய வளர்ச்சி பாதையை தடை செய்யும், மனக்குழப்பத்தை உருவாக்கும், மனக்கசப்பை ஏற்படுத்தும். என்னடா வாழ்க்கை, இப்படியேதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா அப்படின்னு ஒரு பயத்தை கொடுக்கும். ஏற்கனவே எல்லாம் அனுபவிச்சாச்சு. மகர ராசியில பிறந்தவங்க ஏற்கனவே எல்லாமே சந்திச்சு வந்தாச்சு. ஊரே சிரிக்கக்கூடிய காலகட்டமா இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. சொந்த பந்தங்கள்ல இவெல்லாம் தேர்வானா, இவன் அவ்வளவுதான், இவன் ஆடி ஆட்டத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் ஏளனமா பார்த்து நம்மளை கேலி செய்யறவங்க ரொம்ப பேர். இதுலயும் நம்மளுடைய விடாமுயற்சி. யார் என்ன சொன்னா என்ன, சொல்றவங்க சொல்லிட்டே போகட்டும். நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஜெயிக்க போறோம். அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லா பரிகாரமும் செஞ்சு பார்த்தாச்சு, எதுவும் வேலை செய்யாது. சரி, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 3 எளிமையான பரிகாரம் நம்ம கொடுக்குறோம், அதை நீங்க செஞ்சு பாருங்களேன். எவ்வளவு செஞ்சாச்சு, எளிமையான பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்ல விஷயம் நடக்கும், நம்புங்க. உங்களுடைய ராசி மகர ராசி இல்லையா? இந்த மகர ராசியில 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அதில் 9 பாதங்களும் அடக்கும். அப்ப இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இது யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்ப நீங்க சூரிய திசையில பிறந்த மகர ராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் மகர ராசியில் பிறந்தவர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாரு? சந்திரன். நீங்க சந்திர திசையில பிறந்தவர். அடுத்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களும் மகர ராசியில் பிறந்தவர். இவர்கள் செவ்வாய் திசையில் பிறந்தவர்களும், நட்சத்திர அதிபதி செவ்வாய். அப்ப 3, 4, 7, 7, 2, 9 பாதங்களும் இந்த 3 நட்சத்திரங்களும் மகர ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு 95% பேர் படாத பாடுபட்டாச்சு. தொழில் முடக்கம், திருமண முடக்கம், திருமண வாழ்க்கையில முடக்கம், பிரிவு, நட்புல ஏமாற்றம், பண விஷயத்துல பெரிய அளவுல ஏமாற்றம், நெருக்கடி, கடன் பிரச்சனை, கடனுக்கு மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாத நிலைமை பிரச்சனை, வாங்கி கொடுத்த பணம் வரல, கொடுத்த பணம், இப்படி பலவிதமான குழப்பங்கள் கண்டிப்பா உண்டு. மகரத்துக்கு எந்த பக்கமாவது ஒரு வாசல் திறக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த காலகட்டம், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா தோணும். மனசுல நம்பிக்கை வரும், நம்பிக்கை வரும். அதனால சொன்னேன் நான், திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறேங்க. ஊரு கண்ணு உறவு கண்ணு பட போகுதுன்னா ஊரும் உறவும் உங்களை பார்த்து கேலி செய்த காலம் மாறப்போகுது.
அவ்வளவுதான்டா அவன் வாழ்க்கை போச்சுடா அப்படின்னு சொன்னவங்க, இவனுக்கு வந்த காலத்தை பாருவேன், நேரத்தை பாருவேன், யோகத்தை பாருவேன். இப்ப நீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த வரன் பார்த்து இந்த வரன் பார்த்து எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு அற்புதமான வரன் வரும். அந்த துணை பார்ட்னர் வரும்போது உங்க வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்துக்கு போய், இவனுக்கு கிடைச்ச வாழ்வா, இவளுக்கு கிடைச்ச வாழ்வா, பாரு எப்படிப்பட்ட மனைவி அமைஞ்சிருக்கு, எப்படிப்பட்ட கணவன் அமைஞ்சிருக்கா, நல்ல வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு அந்த திருஷ்டி, கண் திருஷ்டி படக்கூடிய காலகட்டம். தொழிலே இல்லை, வேலை கிடைக்கல, படிச்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கேன், இவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அடிச்சது பாரு பம்பர் லாட்ரி மாதிரி திடீர்னு உங்களுக்கு தொழில் மூலமா லாபம். என்னடா இவனுக்கு கிடைச்ச யோகம், இப்படிப்பட்ட வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னும் அப்படி ஊரும் உறவும் வாயில கை வச்சு அப்படி உங்களை கண் திருஷ்டி படக்கூடிய காலகட்டம். எல்லா மாற்றங்களும் உண்டு. வீடு கட்ட முடியாம இருந்துச்சா, வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. வீடு வாங்கணுமா ஆசைப்பட்டு இருந்தீங்களா, வீடு வாங்கிடுவீங்க. ஏதேனும் ஒரு மாற்றம், வண்டி வாகனங்கள், எல்லா மாற்றங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம். பதவி பட்டங்களையும் ஆளக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் சோம்பேறித்தனமா ஊர் சுத்திட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு மனிதனாக, ஒரு குடும்ப பொறுப்போடு, இவரா இப்படி மாறிட்டாரு, இவரோட பிள்ளையா இப்படி இருக்காரு, இந்த அளவுக்கு பேர் சொல்லக்கூடிய பிள்ளையா மாறிட்டாரா, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. திருந்தி வாழக்கூடிய மிகப்பெரிய குடும்பத்தின் தலைவனாக மாறக்கூடிய காலகட்டம். அப்ப சரியா போச்சா? ஊரு கண்ணு உறவு கண்ணு பட போகுது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க நடைமுறையை பார்த்து, உங்க செயல்பாடை பார்த்து, ஆடம்பரமா இதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கலாம். இனிமே ஆடம்பரத்தை வெளியில காட்டாதீங்க, சாதாரணமா இருங்க. இப்போ உங்ககிட்ட நீங்க நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட எத்தனை பேர் உறவா இருந்தாலும் சரி, ஊர்ல உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட உதவின்னு வந்திருப்பீங்க, நல்லா செஞ்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் மற்றவங்ககிட்ட வாங்கியாவது கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பா நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அது மூலியமா தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொல்லும் போது கஷ்டமா தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்களுடைய கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி அவங்களுடைய கஷ்டத்தை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அப்ப திருப்பி எப்படி நீங்க உதவி கேட்க முடியும்? நீங்க உதவின்னு போவீங்க, தெரிஞ்சு போச்சவங்களுக்கு நீங்க உதவிக்கு தான் வர்றீங்க. போன்ல பேசினாலும் சரி, வீட்டுக்கு நேரம் நீங்க போனாலும் சரி, உடனே அவங்க கதையை சொல்லுவாங்க பாருங்க. நீங்க போன கதையை அங்க சொல்ல முடியாம வாயடிச்சு போய் வந்துருவீங்க. என்னடா இது, நமக்கு எந்த பக்கம் உதவிக்கரம் கிடைக்கலையே, இவ்வளவு கஷ்டம், பிரச்சனை, தடைகள், உதவிக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளைக்கு வரணும் பார்க்கணும், யாரும் உதவிக்கு வர மாட்டேங்கிறாங்களே, ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்படி பலவிதமான சிக்கல் குழப்பங்கள்ல இருக்கு இல்லையா? இந்த குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, தெளிவு கிடைக்க போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுது. சக்தி வாய்ந்த 3 பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். சப்பாத்தி இருக்கு இல்லையா, கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி. அதுல கொஞ்சம் வெல்லம் வச்சு, எப்படி வெல்லத்தை நல்லா இடிச்சிருங்க, இடிச்சு அந்த வெல்லத்துல அந்த சப்பாத்தி மேல வெல்லத்தை வச்சு நல்லா மடிச்சு பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க. எப்ப அப்படின்னா சனிக்கிழமை அல்லது நீங்க பிறந்த கிழமை. மாசத்துல ஒரு முறை கூட செய்யலாங்க, வார வாரம் செய்யணும்னா செய்யுங்க, ரொம்ப விசேஷம் தான். நம்ம கொடுக்குற பரிகாரம் எல்லாமே ஒரு நன்மையான பரிகாரம், நல்ல பரிகாரம். அப்படி அந்த கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியும் சப்பாத்தியும் வெல்லமும் கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால இந்த கடன் பிரச்சனை, கசப்புத்தன்மையான வாழ்க்கை, கணவன் மனைவி யுத்தம், பணம் கொடுத்த பணம் வர, இந்த மாதிரி மன கசப்பு இருக்கு இல்லையா, அந்த கசப்பெல்லாம் இனிப்பாக மாறும், சந்தோஷம் கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கும். அதே போல இதே மாதிரிதான் சனிக்கிழமை அல்லது நீங்க பிறந்த கிழமை காகத்துக்கு இனிப்பு கொடுங்க. பூந்தி கொடுக்கலாம், இல்ல லட்டை அப்படி பூந்தியா நுணுக்கி போட்டி அப்படின்னா காகம் சாப்பிடும். கோவில்ல கொடுக்கலாம், வீட்லயும் கொடுக்கலாம். உங்களுக்கு எங்க அந்த காகம் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் இதை கொடுங்க. இப்படி கொடுப்பதாலும் பலவிதமான கஷ்டங்களும் நோயும் தீரும், எதிரிகளுடைய தொல்லை படிப்படியா குறையும், திருஷ்டி தோஷம் நிவர்த்தியாகும். இது மாசத்துல நீங்க ஒரு முறை செய்யலாம். அடுத்து ஒரு பரிகாரம் இருக்குங்க, இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுவாங்க. அதாவது காளியம்மன் பத்ரகாளி வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு. அமாவாசை, பௌர்ணமி, இல்ல அப்படின்னா அஷ்டமி, தேய்பிரையாவும் இருக்கலாம், வளர்பிரையாவும் இருக்கலாம். எலுமிச்சம்பழம் சாதம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தால் செய்யக்கூடிய சாதம் ரெடி பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் இதை பண்ணணும். இதுக்காக நேரம் ஒதுக்கியோ நீங்க வேலையை லீவு போட்டு பண்ண தேவையில்லை.
27 எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்க்கணும். உங்க கையால கோர்த்தா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அங்க இந்த பூ வியாபாரம் பண்றவங்ககிட்ட நீ சொன்னீங்கன்னா அவங்களே கோர்த்து ரெடி பண்ணி வைப்பான். நல்ல எலுமிச்சம்பழத்தை நல்லா அலம்பிட்டு மாலை கோர்க்கும். கோர்த்து நான் சொன்ன இந்த பௌர்ணமியோ அமாவாசையோ இல்ல வளர்பிற அஷ்டமியோ தேய்பிற அஷ்டமி ஏதேனும் ஒரு நாள் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். அம்பாளுக்கு அந்த எலுமிச்சம்பழம் மாலையை சாத்தி ஏதேனும் ஒரு வாசனையான மலர்கள் கொடுத்து, ஏன்னா எலுமிச்சம்பழம் மட்டும் மாலை மட்டும் தனியா கொடுக்க கூடாது இல்லையா? வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் என்ன தேவையோ நீங்க கொடுக்கலாம். ஆனா எலுமிச்சம்பழம் சாதமும் எலுமிச்சம்பழம் மாலையும் கண்டிப்பாக இருக்கும். காலையோ இல்ல மாலையோ கோவில் நட திறந்திருக்கும் போது ஆதி பராசக்தி பத்ரகாளி, அங்காளம்மன் பத்ரகாளி பிருத்திங்கிறா, இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்துக்கு இல்ல பைரவருக்கு இந்த வழிபாடு செஞ்சு வந்தாலும் சகல விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். எவ்வளவு பெரிய கண் திருஷ்டி தோஷம் இருந்தாலும் சரி, இந்த சொன்ன ஊரு கண்ணு உறவு கண்ணு எந்த கண்ணாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்க இல்ல சுத்தி படம் ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணும் படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பெரியவங்க சுத்தும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கண்ணும் உங்களை படாது, பட வைக்காது. இனி பட்ட மரம் தலையும், தலைந்த மரம் பூக்கும், பூத்த மரம் காய்க்கும், காய்த்த மரம் கனியும். உங்க வாழ்க்கை இதுதான் சிறப்பா இருக்க போகுது. உங்க காட்டுல கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த மலை தண்ணீர் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகுது. அதான் மகிழ்ச்சி. கடவுள் நீங்க செய்யறீங்க இல்லையா, இந்த செய்யக்கூடிய எளிமையான சக்தி வாய்ந்த இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கு பாருங்க, இது ஒரு பரிகாரம் தான். நீங்க செய்யறது பரிகாரம், ஆனா தானமா போய் சேருது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், இந்த எலுமிச்சம்பழம் சாதம் உங்களால எவ்வளவு 1/2 கிலோ 1 கிலோ எவ்வளவுமா பண்ணிக்கிறது, நிவேதானம் வந்து வர்ற பக்தர்களுக்கும் பிரசாதமா கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தானமும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும், பரிகாரம் செய்யும் நாள் எண்ணக்கூடாது, இத்தனை நாள் என்று இத்தனை மாசம் பண்ணிட்டேன். இதை ஒரு கடமையாக நீங்க செய்யுங்க. மனசை தளர விடாதீங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஏன்னா மகர ராசியில படாத பிரச்சனை உங்ககிட்ட தெரியலாம். ஒரு மனிதனுடைய கஷ்டம் என்னென்ன வரக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அழக பாடம் எடுப்பீங்க. இந்த கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வந்தா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பேர் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க, நம்ம தனி மரமா ஆயிடுவோம், எல்லாம் கத்துக்கிட்டாச்சு இல்லையா? இனி அனுபவம் உங்களை வாழ வைக்கும். ஏன்னா சனி பகவான் வீடுங்க, நீதிமான். சொந்த பிள்ளை அப்பாவா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை கொடுக்கிறவர் தான் உங்களை திருத்தி கொண்டு போவார். அப்படித்தான் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அமைய போது, கவலைப்படாதீங்க. நம்ம கொடுத்த இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு வாங்க. இந்த பரிகாரம் செஞ்சாதான் நம்ம நல்லா வருவோம். அதுக்காக நம்ம வேலையை விட்டுட்டு லீவு போட்டுட்டு இதுக்குன்னு ஒரு நாள் எடுத்துலாம் பண்ண தேவையில்லை. நம்ம கொடுத்தது கிழமையத்தான் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாள் கொடுத்துருக்கோம் இல்லையா? உங்களுக்கு காலையில நேரம் இருந்தாலும் செய்யலாம், இல்ல மாலையில இருந்து இரவு நேரத்துக்குள்ள கோவில் இருக்கும் போதும் நீங்க செய்யலாம். ஏன்னா நம்ம கொடுத்த வழிபாடு கோவில்ல கொடுத்துருக்கோம், பசு மாட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா பசு மாட்டுக்கு காகத்துக்கு கொடுத்துருக்கோம். இந்த காகம் பசு மாடு எந்த நேரத்துல வேணுமாலும் நம்ம கொடுக்கலாம். இந்த அம்மன் வழிபாடு ஆதி பராசக்தி பத்ரகாளி வழிபாடுங்கிறது கோவில் நட திறந்திருக்கும் போது காலை அல்லது மாலை, இரவு நேரத்துல கூட அந்த 9 மணி வரைக்கும் சில கோயில்ல நட திறந்திருக்கும். இதை பார்த்துட்டு நீங்க செய்யுங்க, மாசம் மாசம் செய்யுங்க. 3மே செய்யணுமா அப்படின்னா கிடையாது. ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒரு வழிபாடு உங்களை வாழ வைக்கும், மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும். அதே போல இந்த மாதிரி அமாவாசை நாள்ல நம்ம வந்து எங்கேயாவது ஒரு கோவில்ல போய் சுத்தி போட்டுக்கிறோங்க. அப்பப்ப மாசம் மாசம் ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்தியாவது திரிசூலத்துல சொருவுங்க. இல்ல யாராவது சுத்தி போடுறாங்க, அவங்க கிட்ட ஒரு தேங்காய் சுத்தி உடைச்சுக்கிறோங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இந்த வழிபாடு செஞ்சுவாங்க, போதுமான விஷயம். அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள், இல்ல இந்த ராசியில யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம்தான். நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க, புதுசா பாக்கல பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது போன்ற சிறப்பான நல்ல நல்ல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அன்பு உறவுகளை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.